இன்று காலையிலிருந்து நிரம்பி வழியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வைத்தியசாலைகள். 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பணைய கைதிகளாக பிடிப்பதற்கு சுற்றி வளைத்த பலஸ்தீனிய போராளிகள். அளிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசம் தொடர்பாக வெளியான முக்கியமான வரைபடம். யமன் ஹவுதி இராணுவத்தின் விரிவாக்க தாக்குதல்களும் செங்கடல் பிரதேசத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கும் சரக்கு கப்பல்களும். செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்க போகும் ஆஸ்திரேலியா. காதலுக்காக போட்டி போடும் கமலா ஹாரிஸும் டொனால்ட் ட்ரம்பும். யார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அதிகமாக நேசிக்கின்றார்கள், யார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அதிகமாக காதலிக்கின்றார்கள் என்பதனை நிரூபிப்பதற்காக கமலா ஹாரிஸும் டொனால்ட் ட்ரம்பும் போட்டி போட்டுக் கொள்கின்றார்கள். இதனால் தற்போது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் களமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் காதலுக்காக நடத்தக்கூடிய தேர்தல் களமாக மாறிவிட்டது. நான் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாத்தேன், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்புக்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தேன், என்னுடைய ஆட்சி காலத்தின் போது தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பாக இருந்தது, மீண்டும் நான் ஜனாதிபதியாக பதவியேற்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக பாதுகாப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஏன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வரைபடத்தை கூட விரிவாக்குவேன் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு போட்டியாக கமலா ஹாரிஸும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். நான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் அமெரிக்க இராணுவத்தினை உலகிலேயே மிக வலிமையான இராணுவமாக மாற்றுவேன். நாங்கள் நேட்டோவையும் உக்ரைனையும் கடுமையாக ஆதரிப்போம். உக்ரைனுக்கு தேவையான எல்லா விதமான தொடர்ச்சியான ஆயுதங்களையும் வழங்குவோம். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் நாங்கள் முழுமையாக பாதுகாப்போம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் வழங்குவோம். ஈரானின் அச்சுறுத்தலிலிருந்து அமெரிக்காவை பாதுகாப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்போம் என கமலா ஹாரிஸ் அவர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மீதான டொனால்ட் ட்ரம்பினுடைய காதலை விட என்னுடைய காதல் ஒன்றும் சளைத்தது அல்ல என்பதனை நிரூபிப்பதற்காகவே கமலா ஹாரிஸும் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஆக மொத்தத்தில் 2 ஜனாதிபதி வேட்பாளர்களும் அமெரிக்க மக்களுடைய வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாக்கப் போகின்றார்கள். அமெரிக்க மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கப் போகின்றார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளையும் தொடரப் போகின்றார்கள். இவ்வாறு தான் இவர்கள் உலக அமைதியை ஏற்படுத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இவர்களுடைய போலியான ஜனநாயகத்திற்கும் போலியான மனித உரிமைகளுக்கும் பயங்கரவாதத்திற்கும் சரியான தீர்ப்பை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து காசானுடைய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக சில முக்கியமான விடயங்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக இந்த வார இறுதியில் எகிப்தினுடைய தலைநகரிலே மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட போவதாகவும் அமெரிக்க பிரதிநிதிகள், மத்தியஸ்தர்கள் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் கலந்து கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஃபாவினுடைய பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறுவதற்கு மறுப்பு தெரிவித்துவிட்டது. எகிப்திய தரப்பினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரஃபாவின் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்கள். இதனால் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இறுதிக்கட்ட முடிவுகளை எடுப்பதற்காகவே இந்த வார இறுதியில் மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட போகின்றன. இது ஒரு புறம் இருக்க, தூக்க கலக்கத்தில் இருந்து விழித்தெழுந்த ஜோ பைடன் நெட்டன்யாஹுவுக்கு தொலைபேசி அழைப்பொன்றினை ஏற்படுத்தி காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அழுத்தங்களை வழங்கியிருப்பதாக அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இதன்போது நெட்டன்யாஹு நெட்சரின் பிரதேசத்திலிருந்தும் ரஃபாவினுடைய எல்லை பிரதேசத்திலிருந்தும் முழுமையாக வெளியேறப் போவதில்லை என திட்டவட்டமாக பைடனிடம் அறிவித்திருப்பதாகவும் இதற்கு பைடனின் நிர்வாகமும் சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் ராய்ட்டர்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது நெட்டன்யாஹுவுக்கு அழுத்தத்தை வழங்குவதற்காக தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்திய ஜோ பைடன் இறுதியில் நெட்டன்யாஹுவினுடைய நிபந்தனைகளுக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். இதனை ராய்ட்டர்ஸ் ஊடகமே உறுதிப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்க நிர்வாக தரப்பினர் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் அழுத்தங்களை வழங்கியுள்ளார்கள். ஹமாஸ் தரப்பினர் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் எந்தவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தாமல் நிபந்தனைகளை விதிக்காமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையானது ஹமாஸுக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் என அமெரிக்க நிர்வாகிகள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அழுத்தங்களை வழங்கியுள்ளார்கள். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துமாறு எந்தவிதமான அழுத்தங்களையும் வழங்காத ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஹமாஸ் மீது அழுத்தங்களை வழங்குமாறு அமெரிக்க தரப்பினர் கோரிக்கை விடுத்திருப்பது ஒரு வேடிக்கையான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து ஐநாவின் ரஷ்ய தூதுவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். திருத்தங்களை தெளிவுபடுத்தாமல் மாற்றியமைக்கப்பட்ட ஒப்பந்தத்தை சந்தைப்படுத்த ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு ஐநாவின் பாதுகாப்பு சபைக்கு அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதனை தடுத்து நிறுத்த ஐநாவின் பாதுகாப்பு சபை எதுவுமே செய்யவில்லை என்றும் ஐநாவுக்கான ரஷ்ய தூதுவர் தெரிவித்துள்ளார். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே போரை நிறுத்துவதற்கு விரும்பவில்லை, பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்கு தான் விரும்புகின்றது. இதற்கு அமெரிக்க ஆக்கிரமிப்பும் எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றது என்றும் ஐநாவுக்கான சீனாவுடைய தூதரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். அதாவது தற்போது அமெரிக்க ஆக்கிரமிப்பு ஐநாவின் பாதுகாப்பு
பாதுகாப்பு சபை மூலமாக ஹமாஸுக்கு அழுத்தங்களை வழங்கி யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களில் எந்தவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தாமல் ஒப்புக்கொள்வதற்கான அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. ஆனால் ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிலைப்பாடுகளை திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்கள். காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறாமல், எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்படாமல் எந்தவிதமான ஒப்பந்தத்திற்கும் நாங்கள் சம்மதிக்கப் போவதில்லை என்றும் ஹமாஸுடைய தலைமைகள் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். இருப்பினும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக தங்களுக்கு தேவையான நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவே காலத்தினையும் நேரத்தினையும் கடத்தி வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். செங்கடல் பிரதேசத்தின் முழு கட்டுப்பாட்டையும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் கையில் எடுத்துள்ளார்கள். ஏற்கனவே செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் செங்கடல் கூட்டணியானது மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து விட்டது. அமெரிக்க செங்கடல் கூட்டணியினால் அவர்களுடைய சரக்கு கப்பல்களையே பாதுகாக்க முடியவில்லை. இப்படியான நிலைமையில் தற்போது யெமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே விரிவாக்கத்தினை அதிகப்படுத்தியுள்ளார்கள். மேலும் சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து இலகுவான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது குறித்த வரைபடத்திலே அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை தெளிவாக அவதானிக்கலாம். 25க்கும் அதிகமான அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் நாசக்கார கப்பல்களும் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலுமே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் மிக முக்கியமான விமானம் தாங்கிய போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் தற்போது பாரசீக வளைகுடா பிரதேசத்திலேயே காணப்படுகின்றது. செங்கடல் பிரதேசத்திலே USS கோல் என்கின்ற போர்க்கப்பல் மாத்திரமே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குறித்த போர்க்கப்பலானது மத்திய தரைக்கடல் பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதை தவிர ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சில போர்க்கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதலிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்காகவும் ஈரானின் பதிலடி தாக்குதலிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்காகவும் அதிகளவான போர்க்கப்பல்கள் மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலுமே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதனால் செங்கடல் பிரதேசத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டையும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் முழுமையாக கையில் எடுத்துள்ளார்கள். இதனால் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து இலகுவான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். செங்கடல் பிரதேசத்தினூடாக பயணித்த கிரேக்க நாட்டுக்கு சொந்தமான சவுனியன் என்கின்ற எண்ணெய் கப்பலானது யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய 3 படகுகள் மூலமாக சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. அதாவது யெமன் ஹவுதி ராணுவத்தினர் 3 படகுகள் மூலமாக இந்த கப்பலை சுற்றி வளைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த எண்ணெய் கப்பலின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்படும் விதமாக RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யெமனுக்கு எதிரான அமெரிக்க ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களில் கிரேக்க நாடும் சம்பந்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2 மாதமாக கிரேக்க நாட்டுக்கு சொந்தமான சரக்கு கப்பல்கள் மூலமாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அஷோர் துறைமுகத்தை நோக்கி அதிகளவான வர்த்தக பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. செங்கடல் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான சரக்கு கப்பல்கள் அதிகளவாக பயணிப்பதில்லை. இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துறைமுகங்களுக்கு கிரேக்க கப்பல்கள் மாறுவேடமிட்டு எல்லா விதமான வர்த்தக பொருட்களையும் கொண்டு செல்கின்றன. இதனால் தான் கடந்த 1 மாதத்திற்குள் மாத்திரம் செங்கடல் பிரதேசத்திலே யெமன் ஹவுதி ராணுவத்தினர் 3 கிரேக்க சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு சவுனியன் எண்ணெய் கப்பலானது தற்போது மூழ்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் ஏடன் வளைகுடா பிரதேசத்தில் நோர்த் விண்ட் என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிரேக்க கப்பலை எவ்வாறு படகுகள் மூலமாக சுற்றி வளைத்து RPG ஏவுகணை மூலமாக தாக்கினார்களோ அதே போன்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான நோர்த் வைண்ட் என்கின்ற சரக்கு கப்பலையும் இலக்கு வைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலில் மிகப்பெரிய தீ ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த கப்பலானது தற்போது மூழ்கக்கூடிய அபாயத்தில் இருப்பதாகவும் பிரித்தானியாவின் கடல்சார் மையமே தெரிவித்துள்ளது. அத்தோடு இந்த 2 தாக்குதல்களும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் யஹ்யா சரி அவர்கள் நேற்றிரவு தெரிவித்திருந்தார். அடுத்து யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய புரட்சி தலைவர் சயீத் அப்துல் மலிக் அவர்கள் விசேட உரையொன்றினை முன்வைத்திருந்தார். அவருடைய உரையின் சுருக்கத்தினை மாத்திரம் இங்கு குறிப்பிடுகின்றேன். தளபதி ஃபுஆத் ஷுக்கூர் அவர்களுடைய தியாகத்திற்காக பழிவாங்கும் ஹிஸ்புல்லாஹ்வுடைய விரிவாக்க தாக்குதல்களுக்காக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று தியாகி இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய படுகொலைக்கான ஈரானின் பதிலடி தாக்குதலுக்காக ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றது. இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான பெரும்பாலான விமான சேவைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுவிட்டன. மேலும் இதனால் எதிரியின் பொருளாதார நிலைமை கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரிக்கான பதிலடி தாக்குதல்கள் விரிவாக்க தாக்குதல்கள் வலி மிகுந்ததாகவும் அதிக தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இதற்கான திட்டமிடல்களை மேற்கொள்வதன் காரணத்தினால் தான் பதிலடி தாக்குதல்கள் தாமதமாகின்றன. மேலும் இந்த தாமதமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சேதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அத்தோடு நாங்கள் இந்த வாரம் 21 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் மற்றும் கடற்படை கப்பல்களையும் பயன்படுத்தி பல இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். இதுவரை நாங்கள் 182 சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். அதே போன்று அமெரிக்க ஆக்கிரமிப்பும் எங்களுடைய பிரதேசங்கள் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு
மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் பிரித்தானிய ஆக்கிரமிப்பும் எவ்வளவு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் காசாவுக்கு ஆதரவான பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என சயீத் அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து வருகின்ற அக்டோபர் மாதத்திலிருந்து செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் கடல்சார் பணிக்குழுவினுடைய கட்டளைகளை ஆஸ்திரேலிய நாடானது பொறுப்பேற்கப் போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதாவது செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் குறித்த பிரதேசங்களினூடாக செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களை பாதுகாப்பதற்காகவும் ஆஸ்திரேலிய நாட்டினுடைய தலைமையில் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட போகின்றன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் செங்கடல் பிரதேசத்தினூடாகவும் ஏடன் வளைகுடா பிரதேசத்தினூடாகவும் செல்லக்கூடிய ஆஸ்திரேலிய நாட்டு சரக்கு கப்பல்களும் யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு இலக்காக போகின்றது. லெபனானை கட்காலத்திற்கு அனுப்பப் போவதாக நீங்கள் வாக்களித்தீர்கள். ஆனால் இன்று எங்களுடைய வடக்கு பிரதேசம் கட்காலத்தை நோக்கி திரும்பிவிட்டது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசம் எவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளது என்பதனை காண்பிப்பதற்காகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய தாக்குதலினால் எவ்வாறு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது என்பதனை காண்பிப்பதற்காகவும் ஒரு புதிய வரைபடம் ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். குறித்த வரைபடத்திற்கு அமைவாக ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதலினால் அளிக்கப்பட்ட தீக்கரையாக்கப்பட்ட தரைமட்டமாக்கப்பட்ட பிரதேசங்களை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதலினால் முழுமையாக தீக்கரையாக்கப்பட்ட பிரதேசங்களாகும். குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திரர்களின் குடியேற்ற பிரதேசங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. கடந்த 11 மாதங்களுக்குள் மாத்திரம் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 2 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான பயிற்சிகள் பிரதேசங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான நிலத்திரர்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இவ்வாறு சிதைவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தினை காண்பிக்கும் முகமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்கள் குறித்த வரைபடத்தை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நேற்றைய தினம் மொத்தமாக 13 தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றிரவு மெச்சிவுலா, மர்கலிட், அவிவிம் மற்றும் ஜரீம் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நிலத்திரர்களின் குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 80க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களினால் பல நிலத்திரர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலையிலேயே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மெரோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து 60க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் கவசதெடுப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் மிகப்பெரிய வெடிப்பொன்று ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து மலிக்கியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களையும் கவசதெடுப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் 4க்கும் அதிகமான அயன்டோம் அமைப்புகள் காணப்படுகின்றன. இருப்பினும் வயது முதிர்ந்த அயன்டோம் அமைப்புகளினால் ஒரு சில ஏவுகணைகளை மாத்திரமே சுட்டு வீழ்த்த முடிந்துள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோழை ராணுவம் இன்று காலையிலிருந்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 4 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாக கூறி 4 குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்தும் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய 2 வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். கடந்த 322 நாட்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஏவுகணை தாக்குதலினாலும் வான்வழி தாக்குதலினாலும் 393 ஹிஸ்புல்லா ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். 17 அமலி ராணுவ பிரிவை சேர்ந்த வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். அதே போன்று 88 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு லெபனான் மீதான முழுநீள போரொன்றினை ஆரம்பிப்பது தொடர்பான பதற்ற நிலைமைகள் தொடர்கின்றன. அதிகளவான நாடுகள் தொடர்ச்சியாக லெபனானில் இருந்து தங்களுடைய குடிமக்களை வெளியேற்றி வருகின்றார்கள். இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோழை ராணுவம் வடக்கு காசானுடைய தெற்கு பிரதேசமான ஜைத்தூன் பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவம் ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹெலிகாப்டர்கள் விரைந்து சென்றிருந்தன. ஜைத்தூன் பிரதேசத்திலே கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படுகாயமடைந்த சிப்பாய்களையும் அள்ளிச் செல்வதற்காகவே இந்த அதிகளவான ஹெலிகாப்டர்கள் குறித்த பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் இந்த ஹெலிகாப்டர்கள் மூலமாக கொத்தாக அளிக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை வைத்தியசாலைகளுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய காணொளிகளும் வெளியாகி இருந்தன. அந்த காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு பலஸ்தீனிய போராளிகள் அதிரடியான தரமான விருந்துபசாரங்களை வழங்கியுள்ளார்கள். இதன் ஆரம்பமாக அல்-கஸ்ஸாம் படையினர் ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்தில் ஜில்சல் வெடிகுண்டையும் ஷபாஸ் வெடிகுண்டையும் தண்டர் வெடிகுண்டையும் பயன்படுத்தி பல பொறிகளை வைத்துள்ளார்கள். மேலும் இந்த பொறிகளூடாக நுழைந்த 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைகள் மொத்தமாக வெடித்து சிதறியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 17க்கும் அதிகமான
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் குறித்த பொறிகளிலே சிக்கி வெடித்து சிதறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து அல்-கஸ்ஸாம் படையினர் ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்திலே ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக ஊடுருவி சென்று கொண்டிருந்த இன்னும் சில படைகளையும் சுற்றி வளைத்து தரமான ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன் போதும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திலே சிக்கிக் கொண்ட 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை பலஸ்தீனிய போராளிகள் பணைய கைதிகளாக பிடிப்பதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் குறித்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் ஹனிபல் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. போர் விமானங்கள் மூலமாக அந்த 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமான தாக்குதலினால் 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. இருப்பினும் சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் ஹனிபல் தாக்குதல் நடைபெற்றதற்கான ஆதாரங்களை வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலில் 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதையும் இந்த ஊடகங்கள் உறுதி செய்துள்ளன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அல்-கஸ்ஸாம் படையினர் ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்திலே கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் இந்த போர்த்தாங்கி வாகனங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் முழுமையாக தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து குறித்த பிரதேசத்திலே அல்-குதுஸ் படையினர் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை யாசின் ஏவுகணை மூலமாக வெடிக்க செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அல்-குதுஸ் படையினரும் அல்-கஸ்ஸாம் படையினரும் ஒன்றிணைந்து குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கி சூடு தாக்குதல்களையும் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் வீதியில் அல்-அக்ஸா படையினர் அதிரடியாக களமிறங்கி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல்-கஸ்ஸாம் படையினர் கான் யூனிஸ் மேற்கு பிரதேசமான ஹமாத் பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே கட்டிடம் ஒன்றில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று அல்-அக்ஸா படையினர் அல் கராரா பிரதேசத்திலே 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 2 புல்டோசர் வண்டிகளையும் கொத்தாக தூக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து இன்று மாலையும் அல்-அக்ஸா படையினர் குறித்த பிரதேசத்தில் இன்னும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல்-கஸ்ஸாம் படையினர் தாலல் சுல்தான் மேற்கு பிரதேசத்திலே யாசின் ஏவுகணை மூலமாகவும் தண்டர் வெடிகுண்டின் மூலமாகவும் 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தட்டி தூக்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல்-கஸ்ஸாம் படையினர் தாலல் சுல்தான் பிரதேசத்திலே பதுங்கி இருக்கக்கூடிய சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் இன்று மாலை அல்-கஸ்ஸாம் படையினர் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல்-அக்ஸா படையினர் தாலல் சுல்தான் தெற்கு பிரதேசத்தில் ஒமர் அல் காசிம் படையுடன் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக அளித்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 21 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 2 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 60க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.